அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. மிகவும் அன்பு நிறைந்த அருமையான விசுவாசிகளே, அனைவருக்கும் அல்லாஹ் நன்மையின் மற்றும் மகிழ்ச்சியின் கதவுகளை திறந்து தருவானாக என்று பிரார்த்திக்கிறேன். இன்று வாழ்க்கையில் வறுமையை நீக்குவதற்கு கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதுபோன்ற விஷயங்களை கேட்கும்போது சந்தேகப்பட தேவையில்லை. நமது வாழ்க்கையில் பிரச்சினைகளும் வறுமையும் தொடர்ந்து இருந்தால் சில பழக்கங்களை மாற்றினால் ஆச்சரியமான மாற்றத்தை காணலாம். சலாஹுத்தீன் பைத் கிதாபுகளிலும் மற்ற நூல்களிலும் வறுமையை ஏற்படுத்தும் காரணங்கள் விளக்கப்பட்டுள்ளன. முதல் விஷயம், வீட்டை சுத்தம் செய்பவர்கள், குறிப்பாக பெண்கள் கவனிக்க வேண்டும். வீட்டிற்கு செலவுக்காக பணம் கொண்டு வரும் குடும்பத் தலைவர் வேலைக்கு செல்லும்போது வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டியது மனைவியின் பொறுப்பாகும். நாம் வீட்டை பெருக்கும்போது கிடைக்கும் குப்பைகளை ஒன்றாகச் சேர்த்து சமையல் அறையிலோ அல்லது குப்பை தொட்டியிலோ வைக்கும் பழக்கம் பல வீடுகளில் உள்ளது. மறுநாள் அதை எடுத்து எரிக்கவோ அல்லது தூக்கி எறியவோ செய்வோம். ஆனால் இந்த குப்பைகளை வீட்டில் வைப்பது வறுமைக்கு ஒரு காரணமாக அமையும். இந்த பழக்கம் உள்ளவர்கள் இன்றே அதை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்குள் குப்பைகளை குவித்து வைப்பதை நிறுத்தி வறுமை வராமல் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உணவை குப்பை தொட்டியில் எறிவது. வீட்டில் செய்த உணவு, நிகழ்ச்சிகளில் மீதமான உணவு அல்லது தினமும் உள்ள உணவை குப்பை தொட்டியில் கொட்டும் பழக்கம் இருந்தால் அது ஒரு அரிசிமணி ஆனாலும் கவனிக்காமல் எறிவது வறுமைக்கு காரணமாக அமையும். நமது வீடுகளில் இந்த பழக்கம் உள்ளதா என்று சிந்திக்க வேண்டும். மீதமான உணவை பூனை, கோழி, காக்கை போன்ற உயிரினங்களுக்கு கொடுத்து அவற்றின் பசியை போக்கலாம். அப்படி செய்தால் வறுமை வராது. ஆனால் உணவை குப்பை தொட்டியில் அழுக வைத்தால் வறுமை வருவதற்கு வேறு காரணம் தேவையில்லை. அருகிலுள்ள வீட்டில் 4 கால் விலங்குகள் இருந்தால் அவற்றுக்கு கொடுத்து உணவை முடிக்கலாம். மூன்றாவது விஷயம், பெண்களை கொல்லாமல் விடுவது. நமது வீடுகளில் குழந்தைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தலை வாரும்போது பேன் கண்டால் அதை கொல்லாமல் விடுவது வறுமைக்கு காரணமாக அமையும். பேன் ஊர்வது போலவே வாழ்க்கையும் வறுமையில் ஊர்ந்து செல்லும். பணம் ஒருபோதும் போதுமானதாக இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. பேன் கிடைத்தால் அதை அழிக்க கவனமாக இருக்க வேண்டும், உயிருடன் விடக்கூடாது. மகான்கள் இதை வறுமையின் முக்கிய காரணமாக எச்சரித்துள்ளனர். இந்த 3 விஷயங்களையும் அனைவரும் கவனிக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை அனைவரும் கவனிப்பார்கள் என்று நம்புகிறேன். அல்லாஹ் அனைவரின் வறுமையையும் நீக்கி பிரச்சினைகளுக்கு தீர்வளித்து நோக்கங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவானாக. புதிய விஷயத்துடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.